கிரிக்கெட் பேட் வாங்க போனே இன்னொரு பால் வாங்கி வந்தேன். ஹாய் நாயர். நாயர் அம்முக்குட்டியோட സാറേ ഞാനുണ്ടല്ലേ. ரொம்ப முக்கியம். முதல்ல டீயை போடியா. டீ லைட் ஆயிட்டா ஸ்ட்ராங் ஆயிட்டா எப்படி வேணா போடியா, ஆனா கடனா போடியா. எனக்கு மும்தாஜ் டீ. அது என்ன மும்தாஜ் டீ? யோ இல்லாத டீயா? எனக்கு ஒரு சகிலா டீ போடு நாயர். அது என்ன ஷகிலா டீ? பாலே இல்லாத டிகாஷன் டீ, அதாவது மலையாள டீ. பண்ணிடு. எந்த குருவாயிரப்பா. இதுக்கே எப்படின்னா இப்ப பத்தாலிட்டின்னு ஒன்று வந்திருக்கு தெரியுமா? அது என்ன பத்தாலிட்டி? ஒரு டீ வாங்கி 5 பேர் அடிக்கிறது. ஆஞ்சநேயா அவர் டீ எல்லாம் குடிக்கிறது இல்ல, வடை வெண்ணெய் அவ்வளவுதான். ஏய் போற போய் கலாசுரா. பெரிய பண்ண ஏதோ பழைய பண்ண இருக்கு. யவா வா டேய் புறாத. ஏய் எங்கடா போறான்? காசு கொடுக்காம போறான். 2 லிட்டர்ஸ் அன்லீடட் போடுங்க. பில் போட்டு வந்துருங்க. சரி. சூப்பர் ஜிகிடியா இருக்கு. ஏய் பாத்துக்கோடி. சரிடி. How is it? Excuse me. என்ன? Back. Super. தேங்க்ஸ். No mention. பில் போட்டாச்சா? ஆமா, யாரடி அவன்? உனக்கு தெரிஞ்சவனா? எனக்கு தெரியாது. சரியான கிராக்கா இருக்கான். இத பாரு, இந்த பேக்ல ஹவுஸ் இருக்கிறத பார்த்துட்டு உன்னோட பேக் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு போறான். ஏய், அவன் சொன்னது இந்த பேக்கா இருக்காது. அப்புறம் உன் துப்பட்டாவை எடுத்து பின்னாடி போடுறே. எங்க அந்த ராஸ்கல்? டேய் ஏய் சரி விடு. இந்தா. ஹை வா. நாயர் பசங்களா எங்க? பின்ன சமயம் 4:30 எல்லாம் போய். மணி 4:30. சுச்சோ. அப்பா வந்திருந்தா ரைடு தான். அம்மு வரட்டா? சரி. பண்ணிடுறேன், நான் வரேன். சரிங்க தம்பி. என்ன அப்பாவோட மெடிசன்ஸ்லாம் ரெடியா? நியூரோபியன் மட்டும் காலைல வாங்கிங்க. சரி. அப்பா வரல. கடைசி பையனை மட்டும் பொறக்கூடாதுடா சாமி. கடைக்கு போ சொல்றதும் காய்கறி வாங்க சொல்றதும். மதியம் போனவனா நீ? அப்பா வந்தா போட்டு கொடுத்துறாத, மதியமே வந்துடுன்னு சொல்லு. இந்தா மல்லிகை சாமான், அப்பாவுக்கு மாத்திரை, பேப்பர். மேல அண்ணன் இருக்கான், இதை எடுத்துட்டு போய் கொடு. ம். கூடவே தண்ணியை எடுத்துட்டு போடா. பச்சை தண்ணி தானே, கொடுத்துட்டா போச்சு. பிரதர், இந்த மாதிரி விழுந்து விழுந்து படிக்கிறது முக்கியம் இல்ல பிரதர். என்ன மாதிரி 16-17 அரியர் வச்சு அப்பா மானத்தை வாங்காம ப்ரொமோஷன் வாங்கணும். என்ன முறைச்சு என்ன பண்றது? எந்த நேரம் பார்த்தாலும் புக்கும் கைமா நீ கொடுத்த பில்டப்ல அப்பா நீ உண்மையிலேயே நல்லா எக்ஸாம் எழுதி ப்ரொமோஷன் ஆயிடுவேன்னு நம்பிட்டு இருக்காரு. டேய் கிளம்புடா. நான் கிளம்புறேன். அப்பா பிபி பேஷண்ட், ஞாபகம் வச்சுக்கோ. பச்சை கலர்ல இருக்கு. டேய் சொல்லுங்கண்ணா. என்னடா அது? பச்சை தண்ணி எதுக்கு? ஒருவேளை நீ ஃபியூச்சர்ல படிச்சு பெரிய ஆள் ஆயிட்டேன்னு வை, அப்ப என்ன பார்த்து டேய் நான் படிக்கிற காலத்துல பச்சை தண்ணியாவது குடுத்தியாடா அப்படின்னு கேட்க கூடாது பாரு. அதுக்கு தான் பச்சை தண்ணி. அடங்க மாட்டேன்றானே இவன். மா நான் அரியர்ஸ் எக்ஸாம் விஷயமா வெளியே போயிட்டு வந்துடுறேன். டேய் போய் சொல்லாதடா, அந்த சந்துரு வீட்டுக்கு தானே போற? ஐயோ இல்லம்மா. என்ன இல்லம்மா, எனக்கு தெரியாது. டேய் அவனே ஒரு உருப்படாத பைய. அவன் உங்க அண்ணன் கூட படிச்சுட்டு உங்க கூட சுத்திக்கிட்டு இருக்கான். அவன் கூட உனக்கு என்ன சிநேகிதம்? எந்த வேலை வெட்டியும் இல்லாம தண்ட சோறு தின்னுகிட்டு இருக்கான். அது மட்டுமாடா, அவன் பீரு, பிராந்தி, விஸ்கி, பான்பராக்குன்னு எல்லா கெட்ட பழக்கமும் உள்ளவன். அங்க போலமா. அப்பா எப்போ வந்து கேட்டாலும் இப்பதான் வெளில போனேன்னு சொல்லு. போட்டு கொடுத்துறாத. புலிகளை வேட்டார புறப்பட்டேன். இடையில் என் தங்கை முண்டக்கண்ணியை காப்பாற்ற வேண்டிய நேரம் வந்தது. இந்த ராக்போர்ட் சந்துரு வருவான். அப்போது அவனை கல்லால் அடித்து மண்டையை பிளக்கலாம் என்று காத்திருந்தார்கள் சிலர். யார் அந்த சிலர்? ஏன் அங்கு வந்தார்கள்? எவரிட்ட ஆணை தலைவா, எவரிட்ட ஆணை? நேற்றும் சரி இன்றும் சரி இந்த ராக்போர்ட் சந்துருவின் வாழ்வில் கள்ளமில்லை, கபடி இல்லை, சூது இல்லை, சூழ்ச்சி இல்லை. அண்ணன் என்ற பதவி நான் கேட்டு பெறவும் இல்லை. என் பெற்றோர்கள் தந்துவிட்டார்களே என்பதற்காக வருத்தப்படவும் இல்லை. ஆனாலும்
இந்த கருப்பு நிலா கண்கலங்குவது ஏன் தலைவா? இந்த கருப்பு நிலா கண்கலங்குவது ஏன்? காரணம் இருக்கிறது. சாரதாஸ் பட்டுடுத்தி சிறகாய் சிட்டடிக்கும் திருச்சி ஜிகடிகளின் நெற்றியிலே ஸ்டிக்கர் போட்டால் இருக்க வேண்டிய எண்ணெய் என் பெற்றோர்கள் கருப்பாய் பெற்றதால் கிழிந்த கண்டாங்கி சிலைகளும் காரி துப்பும் நிலை. என் தங்கை முண்டக்கண்ணியை பொன் சிகப்பாய் பெற்றதால் முச்சந்தி முடிச்சவிக்கைகள் வீச பார்க்கிறார்கள் காதல்வளை. விடமாட்டான் இந்த ராக்போர்ட் சந்திர. அம்மா ராக்போர்ட்டுக்கே வீல் சிலிப்பாயிருச்சு. ஓகே, ஹெல்ப் மீ சிஸ்டர், ஹெல்ப் மீ. இட்ஸ் ஆல் இன் த கேம்லா. ஃபீட் ஸ்லிப் ஆன் த எலிஃபென்ட். என்னது? யானைக்கு அடி சறுக்கும்னு இங்கிலீஷ்ல சொன்னடி முண்டக்கண்ணி. ஓகே, வேர் இஸ் மை ராக்போர்ட் மாமி? கிச்சன்ல. ஓகே, நான் எங்க போயிருக்கேன்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? என்ன சொல்லணும்? அசுர வேட்டைக்கு போயிருக்கேன்னு சொல்லி எறி அந்த கவரை. அவனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். டேய் சந்துரு, வாவ், எங்கடா கிளம்பிட்ட? நான்சென்ஸ். ஓஹோ, அந்த வாசு பையன் வந்துட்டானா? 2 பேருமா சேர்ந்து ஊரை சுத்த போறீங்களா? பின்ன ஒண்ணு சுத்த சொல்றியா? என்ன சுத்தனா புண்ணியமாவது கிடைக்கும்டா. டேய் கரிமேட்டு கரிவாயா. ஏண்டா அவனே ஒரு உருப்படாத பையன். உன் வயசு என்ன, அவன் வயசு என்ன? ஏண்டா அவனோடயே சுத்திட்டு திரியற? அவனோட சேர்ந்து நீ குட்டிச்சவ. டிவி ஆர்டிஸ்ட் மாதிரி பக்கம் பக்கமா டயலாக் பேசாத. சொல்ல வந்து சீக்கிரமா சொல்ல. I have lot of work la. அவன் பீரு பிராந்தி பான் பராக்குன்னு உலகத்துல உள்ள அத்தனை கெட்ட பழக்கமும் உள்ள பையன் அவன். That's all secret of Vasu energy. Don't touch that. ஏன் வாசு ஃப்ரெண்டா இருந்தானே? கீழே ஆர்ன் அடிக்கிறத பாத்தியா? இந்த பார், அந்த பயலோட போன உங்க அப்பா கிட்ட சொல்லி உன் பாக்கெட் மணியை கட் பண்ண சொல்லிடுவேன். அதான் பாக்கெட்டே கட் பண்ணிட்டியா, அப்புறம் என்ன மணியை கட் பண்றது? மதுர வீரன் தானே அவனை உசிப்பே விட்டாவினா இப்படிதான்டா வாசு நீ அசிங்கப்படுறது. அவன் தான் ஊருக்கு அடங்காம வீட்டுக்கு அடங்காம ஊரை சுத்திட்டு திரியறான். அவனோட சேர்ந்து நீ கெட்டு போய்கிட்டு கேடா. அம்மி, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். அவன் என் ஃப்ரெண்ட். ஓ, ஃப்ரெண்ட், பெரிய ஃப்ரெண்ட். நான் விழுந்தாலும் கூட உன் பேராண்டி மதுர வீரன் தானே. கேளு, இனிமே அந்த பையன் இந்த வீட்டு. வா வாசு. இப்பதான் அம்மா பெருமையா பேசிட்டு இருந்தாங்க. வா. என்னம்மா? ஹாய் வித்யா. ஆமாப்பா, என்னப்பா இந்த வீட்டு பக்கமே வரதில்ல? அந்தர்பல்டி. ஆளு இழைச்சு கருத்து துரும்ப போயிட்டியப்பா. அப்படி போடு அருவாடா. சரிப்பா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கிற. இந்த அம்மா கையால என்ன சாப்பிடுற? டீயா காபியா? அவன் போன் விட்டா தாமா சாப்பிடு. டேய், நான் வீட்லயே சாப்பிட்டேன்ட்டோமா. கொஞ்சம் ஐஸ் வாட்டர் மட்டும் கொடுங்க. ஏடா அவன போட்டுடா. ஒண்ணும் புரியல இல்ல? அவனோட போனே கொன்னுடுவேன். முதல்ல அவனை வீட்டை விட்டு வெளியில போக சொல்லுடா. வந்துட்டான். டேய், என்னடா பாத்துட்டு இருக்க? டைம் ஆச்சு, வாடா. அம்மா. ஏய், சத்தம் போட்ட கண்ணை நோண்டிடுவேன். டேய் சந்துரு. ஓகே மம்மி, பை. See you. மம்மி, இதான் sorry. கூட பாத்துட்டு இரு. போங்கடா போங்க. வீட்டுக்கு தானே வரணும், கவனிச்சுக்கிறேன். மச்சான், நீ வீட்டுக்கு வந்தப்போ எங்கள் அம்மா வாசு ஒரு உருப்படாத பையன், தெண்டச்சோறு தீவட்டி, நரம்பன் ஒரு வெனகாரன், அவனுக்கு வந்து ஊரில் உள்ள எல்லா கெட்ட பழக்கமும் இருக்குது, அவங்க கூட நீ சேராத அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது உன் காதில் விழுந்துச்சுன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்க மச்சான். இல்ல பரவாயில்ல, விடுறா. இல்லை, என்கிட்ட சொன்னாங்க, சந்திரி நீ ஒரு குழந்தை மாதிரிடா, உனக்கு வெளி உலகமே தெரியாது, உனக்கு வாயில் விரல வச்சா கூட கடிக்க தெரியாது, ஆனால் அந்த வெனகாரன் வந்து வாழைத்தரையே கடிப்பான், அவன் கூட சேர்ந்து உன் வாழ்க்கையை சீரழிச்சிக்காதுன்னு சொன்னாங்க. அதான் எனக்கு கஷ்டமாக இருக்கு மச்சான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபீல் பண்ணிக்காதடா, ஃப்ரீயாக விட்றா. இல்லை மச்சான், உன் கூட சேரவே கூடாதுன்னு செருப்பால் அடிக்காத குறையா சொன்னாங்க. எக்ஸ்ட்ரா 2-3 தப்பான வார்த்தைகள் கூட சொன்னாங்கடா. அதுதான் மனசுக்கு ஃபீலிங்காக இருக்குடா. இதுக்கெல்லாம் கோச்சிட்டா எப்படிறா? ஏன்டா உனக்கு சூடு சொன்னே இல்லையாடா? அப்படி இல்லை, எங்கள் அம்மா உன்னை பற்றி இதோட படுகேவலமாக திட்டினாங்க. இது எவ்வளோ பரவாயில்ல. ஏன்டா இந்த அம்மாலாம் இப்படி இருக்காங்க? இந்த ஹமாம் சோப்பில் வர மாதிரி நல்ல அம்மாக்களே கிடையாதாடா? உன்னையும் என்னையும் மாதிரி பிள்ளைங்களை பார்த்துட்டு வேற எப்படி இருப்பாங்க? ஏய், நீ அப்படிலாம் சொல்லாரா. இந்தியாவினுடைய எதிர்காலம் யாரு கையில் இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இந்த மலைக்கோட்டையினுடைய எதிர்காலம் நம்ம 2 பேர் கையில் தான் இருக்கு. பார்த்து போடா, எதிர்காலத்தை இறந்த காலம் ஆக்கிறாரா, பார்த்து போ. சரிதான். பின்னாடி ஃபாலோ பண்ணுவா. இதாண்டா வீடு. இந்த வீடு தானே டேய் குமார், நீ போய் கூப்பிடுறா. ஓகேடா. உள்ள நாய் உன்னையெல்லாம் ஒன்றும் பண்ணாதடா. யாரு? குமார். எந்த குமார்? அஜித் குமார். என்ன நக்கலா? யார் நீ? யார பார்க்கணும்? அவன் தங்கச்சிரா, அந்தராமாளி, தாடியும் மீசையும் அதிகமா வளர்ந்துன்னு சந்தனத்தோட தான் அலைவா. முகேஷை பார்க்கணும், நான் அவன் ஃப்ரெண்டு.
முகேஷ் ஃப்ரெண்டா ம். இது வரைக்கும் உன்னை பார்த்ததே இல்லையே. அதான் இப்ப பாத்துட்டல, போய் கூப்பிடு. ஸ்டூபிட். தூள் ஜிகிடிமா. டேய் சாரிடா முகேஷ் மச்சான். உன் ஃப்ரெண்டு குமாரா பார்த்தா குரங்கு மாதிரியே இருக்கான். நச்சு கமெண்ட்ரா மச்சான். பத்தியா, இதுக்கு தான் உன்னை கூட்டு வரேன்டான்னு சொன்னேன். நான் போயிருந்தா அது அவசரம் வந்திருக்குமாடா. யாரு? டேய் அவன் வந்துட்டான். உங்களுக்கு தெரியாது? வாசு தெரியுமா? எந்த வாசு? சந்துரு ஃப்ரெண்டு வாசு. எந்த சந்துரு? ராக்ஃபோர்ட் சந்துரு. மை செல்ஃப். வா பம்மிக்கிட்டு வரா பத்தியா? போட. ஏய் என்ன அண்ணா நகர்ல நீ எல்லாம் ஆளா? காந்தி நகர் மார்க்கெட்டு தெரியும்ல? இதெல்லாம் சந்துரு தங்கச்சிக்கு அவ காலேஜுக்கு நீ அமிச்ச லெட்டர்ஸ். இதெல்லாம் இவன் தங்கச்சிக்கு நீ அமிச்ச கிஃப்ட்ஸ். அவ தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்றால. இது மூஞ்சியா இருந்தா தானே அவளுக்கு பிடிக்கும். இதோட நிறுத்திக்க. கண்டினியூ பண்ண. இதெல்லாம் உன் தங்கச்சிக்கு நாங்க எழுதின லெட்டர்ஸ். வாரத்துக்கு ஒரு லெட்டர் காலேஜுக்கு இல்ல உன் வீட்டு அட்ரஸ்க்கு வரும். அப்படியே இதுல இருக்க கிஃப்ட்ஸும். ஏய் என்னடா லுக்கு விடுற? அதோட XXX கேசட் வரும். ஏய் என்ன அடங்குடா இல்ல. ஏய் வெயிட். என்னடா இது? என்னடா கூலு. என்ன கூலு? டேய் புண்ணாக்குன்னண்டா. அடுத்த இவ்வளவு வாட்டி உன்னை பயந்து பார்க்கும்போது அந்த எலிவாளை எடுக்கல, எலி குஞ்ச நசுக்கிற மாதிரி நசுக்கிற வேண்டி. உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அந்தராயிட்ட தப்பா பேசிருக்கானே. ஏய், சச்சி, யாரா? அது அது நாங்கதான். நாங்கதான். பாய், பஞ்சம் இருக்கு. லட்சணத்தை பத்தியாடி போங்கடி உள்ள போங்க. என்ன மச்சின்னு வேற கூப்பிடுற.